வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஆர்ஆர்பி ஜேஇ எக்ஸாம் 2020 நடந்துச்சு. அதனுடைய கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின். இப்போ ஆல்ரெடி வந்து கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின் ஏஎல்பி கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின் மொத்தமாக வந்து பார்த்து முடிச்சாச்சு. இது வந்து 13வது பார்ட், சரிங்களா? ஆர்ஆர்பி ரயில்வே எக்ஸாம். இப்போது ஏஎல்பி ஜேஇ எஸ்ஐ அதுக்கப்புறம் டெக்னீஷியன் அதனுடைய எக்ஸாம்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் வரிசையை பார்க்கலாம். இப்போதைக்கு ஏஎல்பி மட்டும் முடிச்சிருக்கோம். இப்போது ஜேஇ எக்ஸாமுடைய 2வது பார்ட் இது, சரிங்களா? டோட்டலாக வந்து 13வது பார்ட். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் த நேம் ஆஃப் த லூனார் போலார் எக்ஸ்ப்ளோரேஷன் மிஷன், a collaboration with Japan's JAXA, which was approved by India's National Space Commission in October 2024. சரிங்களா? அதாவது 2024 அக்டோபர் 24 வந்து அக்டோபரில் வந்து இந்தியாவுடைய நேஷனல் ஸ்பேஸ் கமிஷன் வந்து ஜப்பான் நாட்டினுடைய ஜாக்ஸா அமைப்பு, சரிங்களா? ஜாக்ஸான்றது வேற ஒன்றும் இல்லை, ஜப்பான் நாட்டினுடைய விண்வெளி ஆராய்ச்சி அமைப்புக்கு பேர் தான் வந்து ஜாக்ஸா, சரிங்களா? தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து நம்மளுடைய ரீசனிங் கொஸ்டினில் கேட்கலாம். இந்தியாவுக்கும் கொடுத்து இஸ்ரோவும் கொடுப்பாங்க, அதில் ஜப்பான் டேஸும் கொடுத்துருப்பாங்க, அந்த மாதிரி கொடுக்கலாம். அந்த ஜாக்ஸா அமைப்போட வந்து சேர்ந்து லூனார் போலார் எக்ஸ்ப்ளோரேஷன் மிஷன் அதை லான்ச் பண்ணியிருக்காங்க. அதனுடைய பேர் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. போலார் எக்ஸ்ப்ளோரேஷன் மிஷன்னா வேற ஒன்றும் இல்லை, சந்திரனை வந்து லூனார்னா சந்திரனை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை, சரிங்களா? நிலவை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை, சரிங்களா? அதை ஆராய்ச்சி பண்ணக்கூடிய மிஷனோட பேர் என்ன பார்த்தீங்கன்னா லூபெக்ஸ். இது வந்து ஆல்சோ கால்டு சந்திராயன் 5 சொல்லி இதை வந்து அழைக்கப்படுது. இப்போ வந்து இது வந்து எப்போ வந்து லான்ச் பண்ண திட்டமிட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா 2028 2029 தான் லான்ச் பண்ண திட்டமிட்டிருக்காங்க. இப்போ சந்திராயன் 1 வந்து எப்போ லான்ச் பண்ணப்பட்டுச்சுன்னா இந்த டேட்லாம் வந்து எக்ஸாக்டாக கேட்பாங்கப்பா. 22 அக்டோபர் 2008 வந்து விண்ணில் செலுத்தப்பட்டது. இதனுடைய லான்ச் வெஹிக்கிளோடைய பேர் என்ன பார்த்தீங்கன்னா பிஎஸ்எல்வி எக்ஸ்எல், சரிங்களா? அதே நேரத்தில் சந்திராயன் 2 வந்து 22 ஜூலை 2029 வந்து விண்வெளிக்கு செலுத்தப்பட்டது. LVM 3M1 லான்ச் வெஹிக்கிள் மூலிமா, சரிங்களா? அந்த ராக்கெட் மூலிமா வந்து விண்ணில் வந்து செலுத்தப்பட்டது. இதனுடைய சந்திராயன் 2 2 மிஷன்ஸ் வந்து 2 முக்கியமானது என்ன பார்த்தீங்கன்னா லேண்டர் விக்ரம், சரிங்களா? விக்ரம்ன்ற லேண்டர் வந்து அனுப்பப்பட்டுச்சு. அதனால அதோட ரோவர், சரிங்களா? அது வந்து ரோவர்னா ஒரு வண்டி மாதிரி இருக்கும் சின்னதாக, சரிங்களா? அது வந்து நிலவில் வந்து சேர்ந்து அதோடைய மாதிரி எடுக்கிறதுக்காண்டி உருவாக்கப்பட்டது. ரோவரோட பேர் வந்து பிரக்யான், சரிங்களா? பட் இந்த மிஷின் வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி வந்து அன்சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. ஏன் அப்படின்னா இது வந்து நிலவோட மோதிருச்சு, சரிங்களா? நிலவோட தரைப்பகுதியோட மோதினால இதை வந்து நம்ம லாஸ் பண்ணிட்டோம், சரிங்களா? அடுத்தது வந்து இப்போ வந்து 2023 14 ஜூலையில் வந்து சந்திராயன் 3 வந்து விண்ணுக்கு செலுத்தப்பட்டது. இது வந்து சக்ஸஸ்ஃபுல். இதோட லான்ச் வெஹிக்கிள் என்ன பார்த்தீங்கன்னா LVM 3M4, சரிங்களா? இப்போ வந்து இதனுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன பார்த்தீங்கன்னா 2 விஷயம். ஃபர்ஸ்ட் வந்து இது லேண்டர் ஆன் சவுத் போல் ஆஃப் மூன், நிலவனுடைய தென் துருவ பகுதியில் வந்து இது வந்து நிலவில் வந்து தரையிறங்குச்சு. அந்த தரையிறங்கின இடத்துடைய பேரை வந்து நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து சிவசக்தின்னு சொல்லி டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இது கேட்கலாம். லேண்டிங் பாயிண்ட்டுக்கு வந்து என்ன பேர் வச்சுருக்காங்கன்னா சிவசக்தி, சரிங்களா? அந்த லேண்டான தினம் வந்து என்னைக்கு பார்த்தீங்கன்னா 23 ஆகஸ்ட் 2023 அதை வந்து நேஷனல் ஸ்பேஸ் டே வந்து அறிவிச்சிருக்காங்க. தேசிய விண்வெளி தினமாக வந்து ஆகஸ்ட் 23 2023 வருஷம் 23ஆம் தேதி ஆகஸ்ட், சரிங்களா? இதை வந்து நேஷனல் ஸ்பேஸ் டே வந்து அறிவிச்சிருக்காங்க, சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஹூ இஸ் த ஆத்தர் ஆஃப் தி ஃபிக்ஷன் எ ஹிஸ்ட்ரி த நாவல் அண்ட் தி சிட்டி இன் மாடர்ன் நார்த் இந்தியா பப்ளிஷ்ட் இன் 2019. ஃபிக்ஷன் ஆஸ் அ ஹிஸ்ட்ரின்ற புத்தகத்தினுடைய ஆசிரியராக யார் பார்த்தீங்கன்னா வசுதா டைமியான்றவங்க தான், சரிங்களா? இப்போ சல்மான் ருஷ்டின்றவர் ரொம்ப ஃபேமஸான ஆத்தர். அவருடைய புத்தகம் எது பார்த்தீங்கன்னா மிட்நைட் சில்ட்ரன், தி சத்தானிக் வெர்சஸ் தி நைஃப்ன்றது இப்போ ரீசெண்டாக வந்திருக்கக்கூடிய வெர்ஷன். ஸோ இது வந்து ரொம்ப கண்டிப்பாக கேட்பாங்க, சரிங்களா? அடுத்து த கோல்டன் ஹவுஸ், இது எல்லாமே வந்து சல்மான் ருஷ்டி எழுதிய புத்தகங்கள். இதில் வந்து மிட்நைட் சில்ட்ரன்றது புத்தகத்துக்கு வந்து இவருக்கு வந்து 1981 வந்து புக்கர் பிரைஸ் வந்து கொடுத்துருந்தாங்க, சரிங்களா? அடுத்து ஜும்பா லகீரின்றவங்க, அவங்க வந்து ஒரு பெண் எழுத்தாளர். இவங்களுடைய ஃபேமஸான புக் என்ன பார்த்தீங்கன்னா இன்டர்பிரட்டர் ஆஃப் மலாதிஸ். இந்த புக்கு வந்து புலிட்சர் பிரைஸ், லிட்ரேச்சருக்கான புலிட்சர் பிரைஸ் வந்து 2000 வந்து ரிசீவ் பண்ணியிருந்தாங்க. அடுத்து த நேம் சேக், த லோலேண்ட், அப்புறம் த அன்அக்கம்ஸ்டட் எர்த், இதெல்லாம் வந்து இவங்களுடைய ஜும்பாலகருடைய முக்கியமான புத்தகங்கள், சரிங்களா? அடுத்ததாக அக்கார்டிங் டு தி ஆனுவல் ரிப்போர்ட் 2019-20 of the Ministry of Textiles, India's textile industry contributes what percentage of the industry output in the value terms? அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்து 2019-2020 ஆனுவல் ரிப்போர்ட் படி அது வந்து இந்திய தொழில்துறையில் வந்து எவ்வளோ வந்து இண்டஸ்ட்ரி அவுட்புட் வந்து பர்சன்டேஜில் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா 7% தான் ஆன்சரு. இப்போதைக்கு பிரசன்ட் மினிஸ்டர் ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ் வந்து யார் பார்த்தீங்கன்னா கிரிராஜ் சிங்ன்றவங்க தான் வந்து இந்தியாவுடைய தற்போதைய மினிஸ்டர் ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ், சரிங்களா? இப்போ வந்து இந்தியாவுடைய மான்செஸ்டர் சொல்லி அழைக்கப்படக்கூடிய நகரம் எது பார்த்தீங்கன்னா டெக்ஸ்டைலுக்கு ஃபேமஸான நகரம் வந்து மான்செஸ்டர், அது வந்து இங்கிலாந்தில் இருக்குது. ஸோ அதே மாதிரி இந்தியாவில் வந்து ஃபேமஸாக வந்து டெக்ஸ்டைல் ஃபேமஸான நகரம் எதுன்னு பார்த்தீங்கன்னா மான்செஸ்டர்னு சொல்லி அழைக்கிறோம். இந்தியாவுடைய மான்செஸ்டர் சொல்லி அழைக்கப்படக்கூடிய நகரம் எதுன்னு பார்த்தீங்கன்னா குஜராத்தில் இருக்கக்கூடிய அகமதாபாத். அதே நேரத்தில்
தென்னிந்தியாவின் மான்செஸ்டர்னு சொல்லி அழைக்கப்படுறது தமிழ்நாட்டினோட கோயம்புத்தூர். ஏன்னா அங்கே வந்து ஆடை உற்பத்தி, நூல் உற்பத்தி அதெல்லாம் வந்து ரொம்ப அதிகம் இல்லையா, டெக்ஸ்டைல் சம்மந்தமானது. அதனால் கோயம்புத்தூர் வந்து தென்னிந்தியாவின் மான்செஸ்டர்னு சொல்லி அழைக்கிறோம். அதே நேரத்தில் வட இந்தியா அல்லது கிழக்கு இந்தியா, ஈஸ்ட் இந்தியான்னு சொல்லி கொடுக்கலாம். நார்த் இந்தியாவுடைய மான்செஸ்டர் பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இருக்கக்கூடிய கான்பூர்ன்ற நகரம் தான். சரிங்களா. அடுத்த கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா, how many seats did பாரதிய ஜனதா பார்ட்டி win in ஜம்மு அண்ட் காஷ்மீர் அசம்பிளி எலெக்ஷன்ஸ் held in 2024? 2024 நடந்த ஜம்மு காஷ்மீர் எலெக்ஷனில் வந்து பாரதிய ஜனதா பார்ட்டி வந்து எத்தனை சீட்ஸ் வந்து ஜெயிச்சிருந்தாங்க பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்டேட்டில் வந்து மொத்தம் 29 சீட்ஸ் வந்து ஜெயிச்சிருந்தாங்க. சாரிங்க. ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் வந்து மொத்தம் 90 சீட்டில் வந்து 42 சீட் வந்து யார் ஜெயிச்சிருந்தாங்க பார்த்தீங்கன்னா, ஜம்மு காஷ்மீர் நேஷனல் கான்ஃபரன்ஸ் இந்த கூட்டணி தான் வந்து ஜெயிச்சிருந்தாங்க. இதனுடைய தற்போதைய ஜம்மு காஷ்மீருடைய சீஃப் மினிஸ்டர் யார் பார்த்தீங்கன்னா ஒமர் அப்துல்லா. சரிங்களா. மொத்த சீட் வந்து 90. அதே மாதிரி 18வது லோக்சபா எலெக்ஷன் 2024 நடந்துச்சு. சரிங்களா. 18வது லோக்சபா எலெக்ஷன் இது கண்டிப்பாக கேட்பாங்கயா. இது வந்து எத்தனை ஃபேஸ் நடந்துன்றதை கமெண்ட் பண்ணுங்க. சரிங்களா. அடுத்து இதில் வந்து மொத்தம் வந்து பிஜேபி வந்து 240 சீட்டு ஜெயிச்சிருந்தாங்க. காங்கிரஸ் வந்து 99 சீட்டு வந்து ஜெயிச்சிருந்தாங்க. அதுக்கடுத்து சமாஜ்வாடி பார்ட்டி வந்து 3வது வந்து 37 சீட்டு வந்து ஜெயிச்சிருந்தாங்க 18வது லோக்சபா எலெக்ஷன் மக்களவை தேர்தலில். அடுத்ததான் இந்த ஜம்மு காஷ்மீர் மாநிலம் வந்து எப்போ வந்து யூனியன் டெரிட்டரியா, சரிங்களா, முதல்ல மாநிலமாக இருந்தது. இப்போ வந்து யூனியன் பிரதேசம் வந்து எப்போ மாறிச்சு பார்த்தீங்கன்னா 31 ஆகஸ்ட் 2019 வந்து டிக்ளேர் பண்ணிட்டாங்க. இப்போ எலெக்ஷன் 2024 நடந்த எலெக்ஷன் அதை ஜெயிச்ச பார்ட்டி பேர், அதில் வந்து எத்தனை சீட்டு ஜெயிச்சாங்க, அதனுடைய கரண்ட் சிஎம் என்னோட டீட்டெயில் பார்த்துடலாம். இதெல்லாம் வந்து கரண்ட் அஃபேர்ஸில் கேட்கப்படலாம். ஆந்திர பிரதேச மாநிலத்தில் வந்து தெலுங்கு தேசம் பார்ட்டி வந்து 135 சீட்டு, மொத்தம் 175ல் 135 சீட்டு ஜெயிச்சு வந்து இப்போ சிஎம்மாக இருக்கிறது யார் பார்த்தீங்கன்னா என் சந்திரபாபு நாயுடு. ஒடிசா மாநிலத்தில் வந்து பிஜேபி வந்து ஆட்சியில் இருக்குது. 78 சீட்டு வந்து ஜெயிச்சிருக்காங்க. மொத்தமாக வந்து 147 சீட்டில் டோட்டலாக வந்து 147 78 சீட்டு வந்து ஜெயிச்சிருக்காங்க. இப்போதைய சிஎம் யாரும் பார்த்தீங்கன்னா மோகன் சரண் மாஞ்சி. அதே நேரத்தில் அருணாச்சல பிரதேசில் வந்து பிஜேபி வந்து 60க்கு 46 சீட்டு ஜெயிச்சிருக்காங்க. பேமா காண்டுன்றவர் தான் இப்போதைய சிஎம். அடுத்து சிக்கிம் மாநிலத்தில் சிக்கிம் ரெவல்யூஷனரி ஃப்ரண்ட் தான் வந்து ஜெயிச்சிருக்காங்க. இவங்க வந்து 32 சீட்டில் 31 சீட்டு வந்து ஜெயிச்சிருக்காங்க. இப்போதைய சிஎம் யார் பார்த்தீங்கன்னா பிரேம் சிங் தமாங். அடுத்ததாக ஹரியானாலையும் பிஜேபி தான் ஜெயிச்சிருக்காங்க. 90 சீட்டில் 48 சீட்டு வந்து ஜெயிச்சிருக்காங்க. இப்போதைய சிஎம் யார் பார்த்தீங்கன்னா நயாப் சிங் சைனி. அடுத்து ஜார்க்கண்ட் மாநிலத்தில் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சான்ற கட்சி வந்து ஜெயிச்சிருக்காங்க. இவங்க வந்து 81 சீட்டில் 34 சீட்டு வந்து ஜெயிச்சிருக்காங்க. ஹேமந்த் சோரன்றவர் தான் இப்போதைய சிஎம் ஜார்க்கண்டுடைய. அடுத்து மகாராஷ்டிரா மாநிலத்தில் பிஜேபி வந்து 132 சீட்டு 288ல் 132 சீட்டு வந்து ஜெயிச்சிருக்காங்க. இந்த மகாராஷ்டிரா மாநிலத்தோட தற்போதைய சிஎம் வந்து தேவேந்திர ஃபட்னவிஸ். அடுத்து டெல்லி 2025 இப்போ பிப்ரவரியில் நடந்துச்சு. இது வந்து மொத்தம் 70 சீட்டில் 48 சீட்டு வந்து பிஜேபி ஜெயிச்சிருக்கு. சரிங்களா. பிஜேபி. சரிங்களா. இப்போதைய சிஎம் யார் பார்த்தீங்கன்னா ரேகா குப்தா. சரிங்களா. லோக்சபா எலெக்ஷன் வந்து மொத்தம் எத்தனை டேர்ம்ஸில் நடந்துன்றதை மட்டும் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த கொஸ்டின், விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஒன் தி 17th எடிஷன் ஆஃப் இந்தியன் பிரீமியர் லீக்? ஐபிஎல் வந்து 17வது எடிஷன் வந்து ஜெயிச்ச டீம் எது பார்த்தீங்கன்னா கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் தான். 2024 நடந்துச்சு. சரிங்களா. இது வந்து இதில் வந்து மொத்தம் கலந்துக்கிட்ட டீமோட எண்ணிக்கை எத்தனை பார்த்தீங்கன்னா 10 டீம்ஸ். சரிங்களா. இந்த ஐபிஎல் பற்றின டீட்டெயில்ஸ் ஆல்ரெடி நம்ம வந்து கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோவில் பார்த்துருக்கோம். இப்போ வந்து இதில் வந்து மோஸ்ட் நம்பர் ஆஃப் டைம்ஸ் வந்து எந்த டீம் வந்து ஜெயிச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா மும்பை அப்புறம் சென்னை 2 டீமே வந்து 5 டைம் வந்து ஜெயிச்சிருக்காங்க. சரிங்களா. இப்போது ஐபிஎல் வந்து எப்போ நடந்துச்சுன்னா எப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா 2008 தான் வந்து இந்த இந்தியன் பிரீமியர் லீக் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. இப்போ வந்து உமன்ஸ் பிரீமியர் லீக் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதை பற்றியும் கொஸ்டின்ஸ் வரும். ஸோ பெண்களுக்கான பிரீமியர் லீக் போட்டி, இதே மாதிரி T20 போட்டி. இது வந்து என்ன ஃபார்மேட்டு? T20 ஃபார்மேட். சரிங்களா. T20 ஃபார்மேட். இது வந்து உமன்ஸ் பிரீமியர் லீக் வந்து எப்போ நடந்துச்சு, எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 2023 ஸ்டார்ட் பண்ணாங்க. இதோட ஃபர்ஸ்ட் எடிஷனுடைய வின்னர் யார் பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் டீம். சரிங்களா. 2024 வந்து லாஸ்ட் இயர் ஜெயிச்சவங்க யார் பார்த்தீங்கன்னா ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு ஆர்சிபி டீமு. 2025 இப்போ நடந்ததில் வந்து யார் ஜெயிச்சாங்க பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் டீம். இப்போ இதில் எல்லாத்துலேயுமே ஃபைனலிஸ்ட் யார் பார்த்தீங்கன்னா டெல்லி கேபிட்டல்ஸ் தான். மூணு தடவையும் ஃபைனலிஸ்ட் டெல்லி கேபிட்டல்ஸ் தான். சரிங்களா. இப்போதைக்கு இந்த 2025 வின்னர்ஸில் வந்து மும்பை இந்தியன்ஸ் இதில் வந்து அதிக ரன் அடித்தவங்களுக்கு ஆரஞ்சு கேப் கொடுப்பாங்க. அதிக ரன் அடித்த பிளேயர் யார் பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் டீமை சேர்ந்த நாட் ஸ்கீவர் பிரண்ட்ன்றவங்க தான். அடுத்து அதிக விக்கெட் எடுத்த பிளேயருக்கு வந்து பர்பிள் கேப் கொடுப்பாங்க. அது வந்து அமேலியாக்கர். சரிங்களா. மொத்தம் வந்து 18 விக்கெட் வந்து எடுத்திருப்பாங்க. இவங்க வந்து 523 ரன்ஸ் எடுத்திருப்பாங்க. ஸோ இந்த ரன்ஸ்லாம் இதெல்லாம் டீட்டெயில் தேவையில்லை. 18 விக்கெட்ஸ் எடுத்திருப்பாங்க. இது வந்து தெரிஞ்சுக்கோங்க, ஜஸ்ட் இன்ஃபர்மேஷனுக்கு மட்டும். அடுத்ததாக இதனுடைய எமர்ஜிங் பிளேயர் ஆஃப் த சீரிஸ். ஸோ இந்த இதில் வந்து வளர்ந்துள்ளக்கூடிய வீரர் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க யாருன்னா இது கண்டிப்பாக கேட்கலாம். அமன்ஜோத் கவுர்ன்றவங்க. இவங்க வந்து மும்பை இந்தியன்ஸ் டீமை சேர்ந்தவங்க.
மொத்தத்தில் வந்து இந்த உமன்ஸ் ப்ரீமியர் லீக் 2025 பிளேயர் ஆஃப் த சீரிஸ் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா நாட்ஸ் கியூவர் பிரண்ட். சரிங்களா, அவங்க வந்து ஆல்ரெடி வந்து ஆரஞ்சு கேப்பை வந்து ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா, அடுத்த கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா, ஹூ இஸ் த ஆத்தர் ஆஃப் தி சீகர் ஆட்டோபயோகிராஃபி வித் பெயிண்டிங்ஸ் பப்ளிஷ்ட் இன் 2013? சேகர்ன்ற புத்தகத்தினுடைய ஆட்டோபயோகிராஃபி புத்தகத்தினுடைய ஆசிரியர் பார்த்தீங்கன்னா ராஜா சேகர். பாருங்கள், இங்கேயும் சேகர் இருக்குது, இங்கேயும் சேகர் இருக்குது. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்லாம் வந்து அடிக்கலாம். அடுத்து சில ஆட்டோபயோகிராஃபி ஃபேமஸான பர்சனாலிட்டி, அப்புறம் அவங்களுடைய ஆட்டோபயோகிராஃபி பார்த்தலாம். சச்சின் டெண்டுல்கருடைய ஃபேமஸான அவருடைய சுயசரிதையுடைய புத்தகத்தினுடைய பேர் என்ன பார்த்தீங்கன்னா பிளேயிங் இட் மை ஓன் வே, என்னோட வழியில் நான் விளையாடுவேன் அப்படின்றதான் அந்த புத்தகத்தினுடைய அர்த்தம். விவிஎஸ் லட்சுமணுடைய புத்தகம் ஆட்டோபயோகிராஃபி என்னன்னா 281 281 அண்ட் பியாண்ட், அதாவது 281 ரன் வந்து ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக வந்து ஒரு மேட்ச்சில் வந்து விளையாண்டுருப்பாரு. ஸோ அதான் அவருடைய டெஸ்ட் ஹையஸ்ட் இன்னிங்ஸும் கூட. ஸோ அதனால் 281 அண்ட் பியாண்ட் சொல்லின்றதான் அவருடைய விவிஎஸ் லட்சுமணுடைய புத்தகத்துடைய ஆட்டோபயோகிராஃபியோட பேர், சுயசரிதையோட புத்தகம். அடுத்து சுனில் கவாஸ்கருடைய சுயசரிதை வந்து சன்னி டேஸ். கபில் தேவனுடைய சுயசரிதை ஸ்ட்ரைட் ஃப்ரம் த ஹார்ட். ரொம்ப ரொம்ப முக்கியம், இது வந்து கண்டிப்பாக எக்ஸாம்பிள் அடிக்கடி கேட்கக்கூடிய கொஷின்ஸ். அடுத்து சௌரவ் கங்குலியுடைய சுயசரிதை வந்து ஏ செஞ்சுரி இஸ் நாட் எனஃப். அடுத்ததான் ஷேன் வாட்சன், இந்த வந்து ரீசெண்டாக கரண்ட் அஃபேர்ஸில் இருக்குது, 2024 தான் ரிலீஸ் பண்ணாங்க. ஷேன் வாட்சனுடைய புக் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோபயோகிராஃபி தி வின்னர்ஸ் மைண்ட் செட், ஆஸ்திரேலியன் பிளேயர். இது கண்டிப்பாக வரலாங்க. அடுத்ததாக அக்கார்டிங் டு த சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2019, இண்டிவிஜுவல்ஸ் ஹூ entered in India or on or before dash and belong to the Hindu, Sikh, Buddhist, Jain, Parsi, Christian community from Pakistan, Afghanistan, Bangladesh are eligible for citizenship. அதாவது 2019 வந்து குடியுரிமை திருத்த சட்டம் கொண்டு வரப்பட்டது. அதில் வந்து எந்த நாளுக்கு முன்னாடி அல்லது அந்த நாளுக்கு முன்னாடி வந்து இந்தியாவில் வந்து குடியேறினவங்க இந்த ஹிந்து, மொத்தம் வந்து 6 கம்யூனிட்டிஸ், ஹிந்து, சீக், புத்திஸ்ட், ஜெயின், பார்சி, கிறிஸ்டியன், இந்த 6 கம்யூனிட்டி சேர்ந்தவங்க எந்தெந்த நாட்டில் இருந்துன்னா பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், பங்களாதேஷ், இந்த 3 நாட்டில் இருந்து வந்து இந்தியாவுக்கு குடியேறினவங்களுக்கு வந்து குடியுரிமை கொடுக்குறதுக்கு வந்து இந்திய அரசு வந்து இந்த சட்டத்தை ஏற்றிருக்காங்க. அது வந்து எப்போ வந்த எந்த தேதிக்கு முன்னாடி வந்து இந்தியாவில் குடியேறியிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா 31 டிசம்பர் 2014. 2014 கடைசி நாள், அதாவது 2015க்கு முன்னாடி டிசம்பர் 31க்குள்ளே இந்தியாவில் வந்து குடியேறி இருந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த கேட்டகரி படி இருந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்திய குடியுரிமை வந்து கொடுக்கப்படலாம். சரிங்களா, இந்த சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் வந்து எப்போ நடைமுறைக்கு வந்துச்சு, கேம் இன்டு ஃபோர்ஸ் பார்த்தீங்கன்னா 10th ஜனவரி 2020 தான் வந்து இது நடைமுறைக்கு வந்துச்சு. இது வந்து மொத்தம் எத்தனை தடவை இந்த ஆக்ட், சரி ஃபர்ஸ்ட் இதை பார்த்துலாம். சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட், சிட்டிசன்ஷிப் ஆக்ட் முதல்ல வந்து குடியுரிமை சட்டம் வந்து எப்போ கொண்டு வரப்பட்டுச்சுன்னா ஃபர்ஸ்ட் 1955 கொண்டு வரப்பட்டுச்சு. இந்தியாவுடைய குடியுரிமை பற்றி குறிப்பிடக்கூடிய ஆர்டிகல் இந்தியன் கான்ஸ்டியூஷன் வந்து பகுதி எந்த பகுதி பார்த்தீங்கன்னா 2வது பகுதி பார்ட் 2 ஆர்டிகல்ஸ் வந்து 5லேருந்து 11 வரைக்கும் வந்து இந்திய குடியுரிமை பற்றி குறிப்பிடுது. சரிங்களா, இந்த இந்தியன் சிட்டிசன்ஷிப்பை வந்து 5 வழிகளில் வந்து நம்ம பெற முடியும், அதே நேரத்தில் 3 வழிகளில் இதை வந்து இழக்க முடியும். சரிங்களா, இப்போ இந்த சிட்டிசன்ஷிப் ஆக்ட் வந்து 1955 கொண்டு வரப்பட்டுச்சு. இது வந்து திருத்தம் பண்ணது எத்தனை முறை திருத்தம் பண்ணியிருக்காங்கன்னா டோட்டலாக இப்போ வரைக்கும் இந்த கடைசி ஆக்ட் 2019 வரைக்கும் மொத்தமாக 6 முறை வந்து திருத்திருக்காங்க. 6 டைம் இட் இஸ் அமெண்டட். சரிங்களா, இந்த சட்டம் வந்து கொண்டு வருவதற்கு முதல்ல வந்து கேரளா ஸ்டேட் வந்து இதனுடைய இந்த சிட்டிசன்ஷிப் குடியுரிமை திருத்த சட்டத்துக்கு எதிராக வந்து தீர்மானம் வந்து நிறைவேற்றிருந்தாங்க. ஸோ கேரளா இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டேட் டு பாஸ் அ ரெசல்யூஷன் அகெயின்ஸ்ட் சிட்டிசன்ஷிப் லா. இந்த குடியுரிமை திருத்த சட்டத்துக்கு எதிராக வந்து தங்களுடைய மாநில சட்டமன்றத்தில் வந்து தீர்மானம் நிறைவேற்றிய மாநிலம் எது பார்த்தீங்கன்னா கேரளா தான் ஃபர்ஸ்ட்டாக. அடுத்ததாக Who among the following secured a gold medal for India at Paris Olympic 2024? 2024 பாரிஸ் பாரா ஒலிம்பிக் போட்டியில் வந்து இந்தியாவுக்காக தங்கப்பதக்கம் ஜெயிச்சவங்க யார் பார்த்தீங்கன்னா கொடுக்கப்பட்ட ஆப்ஷன் படி நவதீப் சிங். மொத்தம் வந்து இந்தியா வந்து ஆல்ரெடி நேற்று வீடியோவில் வந்து இந்த பாரிஸ் பாரா ஒலிம்பிக் பற்றி நிறையா பார்த்துருந்தோம். சரிங்களா, இப்போ வந்து இதில் கோல்டு மெடல் யார் ஜெயிச்சாங்கன்ற பார்த்துடலாம். சரிங்களா, இந்தியா வந்து 18வது ரேங்க் வாங்கியிருக்காங்க, மொத்தம் 29 மெடலு. சரிங்களா, அது 7 கோல்டு, 9 சில்வர், அப்புறம் 13 பிரான்ஸ். சரிங்களா, இந்தியா வந்து 1968 இந்த போட்டியிலேருந்து கலந்துக்கிட்டு இருக்காங்க. சரிங்களா, இதில் வந்து மொத்தம் 7 கோல்டு இந்த வருஷம் ஜெயிச்சிருக்காங்க. அது யார் பார்த்தீங்கன்னா அவானி லகேரா ஷூட்டிங்கில் வந்து 10 மீட்டர் ஏர் ரைஃபிள் போட்டியில் வந்து இந்தியாவுக்கு தங்கப்பதக்கம் ஜெயிச்சாங்க. அடுத்து குமார் நிதிஷ் பேட்மிண்டன் போட்டியிலையும், அடுத்து சுமித் அண்டில் ஜாவ்லின் த்ரோ F64 கேட்டகரியில் வந்து ஈட்டி எறிதல் போட்டியில் 70.59. சரிங்களா, இது வந்து பேரா ஒலிம்பிக் ரெக்கார்டு. சரிங்களா, இதை பற்றி கேட்கலாம். 70.59 மீட்டர் தூரம் வந்து எரிஞ்சு இவங்க வந்து தங்கப்பதக்கம் ஜெயிச்சிருக்காங்க. அதே நேரத்தில் ஹர்விந்தர் சிங் வந்து ஆர்ச்சரியில் வந்து ஃபஸ்ட்டு
ஒரே நிமிஷங்க. ஆர்ச்சரியில் வந்து ஃபஸ்ட்டு இந்தியாவுக்கு வந்து மெடல் வாங்கி கொடுத்தாரு யாரும் பார்த்தீங்கன்னா பேராலிம்பிக் ஹிஸ்ட்ரியிலே ஹர்வீந்தர் சிங்ன்றதான் அவரும் கோல்டு மெடல் ஜெயிச்சிருக்காரு. அடுத்து தரம்பீர் நைன்றவர் வந்து கிளப் த்ரோவில் வந்து இந்தியாவுக்கு வந்து பதக்கம் ஜெயிச்சு கொடுத்துருக்காரு கோல்டு மெடல். அடுத்து பிரவீன் குமார் வந்து உயரம் தாண்டுதல் வந்து கோல்டு மெடல் ஜெயிச்சு கொடுத்துருக்காங்க. அடுத்து நவ்தீப் சிங் இவங்களாம் தான் பார்த்துருக்கோம். நவ்தீப் சிங் வந்து ஜாவ்லின் த்ரோ ஈட்டி எறிதல் வந்து F41 கேட்டகரியில் வந்து ஜெயிச்சிருக்காங்க. அடுத்து பிரீத்தி பால் வந்து இறுதிப் போட்டியில் வந்து அதாவது இந்த பேராலிம்பிக் நிறைவு விழாவில் வந்து இந்தியாவுக்காக வந்து கொடியேந்தி சென்றவங்கள பிரீத்தி பால் அப்புறம் வந்து ஹர்வீந்தர் சிங் இவங்க 2 பேர் தான் வந்து இறுதிப் போட்டியில் வந்து இந்தியாவுக்கு வந்து இந்திய கொடியை வந்து ஏந்தி சென்றவங்க. அதே நேரத்தில் துவக்க போட்டியில் வந்து ஏந்திட்டு போனவங்க யாரும் பார்த்தீங்கன்னா சுமித் அன்டில் ஒன்று, அதுக்கடுத்து வந்து இன்னொருத்தவங்க வந்து ஜெகதீஸ்வரி ஜாதவா இன்னொரு பேர் ஜாதவ்னு சொல்லி அவங்க பேர் வரும், மறந்துட்டேன். சுமித் அன்டில் அவர் ஒருத்தர். சரிங்களா. இப்போ வந்து பிரீத்தி பால் வந்து இந்தியாவில் வந்து ஃபஸ்ட்டு டைமாக சரிங்களா ஃபஸ்ட் இந்தியன் விமன் டு வின் மெடல் இன் ட்ராக் ஈவெண்ட்டில் அதாவது இந்த ஓட்டப் போட்டிகள் வந்து இந்தியாவுக்காக வந்து பேரா ஒலிம்பிக்கில் வந்து ஃபஸ்ட் மெடல் வந்து ஜெயிச்சு கொடுத்தவங்க யாரும் பார்த்தீங்கன்னா இவங்க தான் 100 மீட்டர் அப்புறம் 200 மீட்டர் ரெண்டுலேயுமே வந்து பிரான்ஸ் மெடல் ஜெயிச்சிருக்காங்க. சரிங்க, வெண்கலம். அடுத்து கபில் பர்மார் வந்து இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் மெடலிஸ்ட் இன் ஜூடோ போட்டியில் வந்து இந்தியாவுக்காக பிரான்ஸ் மெடல் ஜெயிச்சு கொடுக்குறாரு. இதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்தியா வந்து ஜூடோவில் வந்து பதக்கம் வாங்குறது கபில் பர்மார். சரிங்களா, அது கேட்கப்படலாம். அடுத்து மாரியப்பன் தங்கவேலு இவர் தான் வந்து ஹை ஜம்ப் போட்டியில் தமிழ்நாட்டை சேர்ந்த வீரர் உயரம் தாண்டுதலில் 3 முறை சரிங்களா 3 ஒலிம்பிக் போட்டியில் அடுத்தடுத்த ஒலிம்பிக் போட்டியில் தங்க ஜெயிச்ச முதல் இந்திய வீரர் யார் பார்த்தீங்கன்னா இவர் தான் மாரியப்பன் தங்கவேலு. இதுவும் கேட்கப்படலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. கடைசியாக ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும். இந்தியாவினுடைய பேரா ஒலிம்பிக் கமிட்டியினுடைய தலைவராக இருக்கிறவர் இப்போதைக்கு கரண்ட் பிரசிடென்ட் யாருன்னு மட்டும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். 2 கொஸ்டின். ஃபர்ஸ்ட் வந்து 18th லோக்சபா எலெக்ஷன் வந்து எத்தனை டேர்ம்ஸாக எத்தனை பகுதியை நடத்தப்பட்டதுன்றது அது வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின். அடுத்து 2வது பேரா ஒலிம்பிக் கமிட்டியினுடைய பிரசிடென்ட் வந்து யார் இந்தியாவில். அவ்வளோதான். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.